வெல்கம் டு குமரி தெண்டல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கோவக்காய் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 1/4 kg கோவக்காய் எடுத்துகிட்ருக்கிறேன். இதை நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறமா கத்தியால் இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிக்கோங்க. முழுவதுமாக கட் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் எல்லா கோவக்காயும் இதே மாதிரி கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டேன் பாருங்கள். இப்போ இது இருக்கட்டும். இப்போ இதில் மிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், அப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மட்டன் மசாலா. மட்டன் மசாலாவுக்கு பதிலாக சிக்கன் மசாலா கூட எடுத்துக்கோங்க, பரவாயில்லை. இல்லைன்னா கரம் மசாலா கூட சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1/2 டீஸ்பூன் உப்பு. இவ்வளவும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு திரும்ப ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு பேஸ்ட்டு மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுட்டு கோவக்காயில் இந்த மசாலாவை இந்த மாதிரி எடுத்து தடவி விட்டுக்கோங்க. கோவக்காயில் எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் எல்லா கோவக்காயும் இந்த மசாலாவில் தடவி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுடுங்க. இது நல்லா ஊறி வரட்டும். இப்போ 1/2 மணி நேரம் ஆனதுக்கப்புறமா ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறமா இதில் கோவக்காயை சேர்த்துடலாம். ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். இந்த மாதிரி எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இது நல்லா வேகட்டும். ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை திருப்பி விடணும். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இதையெல்லாம் திருப்பி விட்டுடலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா குமரி தெண்டல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். இப்போ இந்த மாதிரி எல்லாம் திருப்பி விட்டதுக்கப்புறமா கரண்டியால் இந்த ஒவ்வொரு கோவக்காய்க்கு மேலே இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் கோவக்காய்க்கு உள்ளாடியும் நல்லா ஃப்ரை ஆகி வரும். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு திரும்ப இதை வேக விட்டுக்கோங்க. இப்போ கோவக்காய் முழுவதுமாக நமக்கு ஃப்ரை ஆகி வந்துடுச்சு. இப்போ இதை இதுலேருந்து எடுத்துடலாம். அவ்வளவுதாங்க, கோவக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இது சாம்பார் சாதம், அப்புறமா தயிர் சாதத்தை கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.